நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பழனியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி முதராத்திரி திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் வெளியீட்டு விழா. சில திரைப்படங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்ட தருணத்திலிருந்து ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். அதிலும் பேன் இந்திய அளவில் தரமான வெற்றி படங்களை தொடர்ந்து தயாரித்து வரும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் புதிய பட அறிவிப்பு எனும்போது அந்த எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்துள்ளது. இந்நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகி வரும் முதராத்திரி திரைப்படத்தின் படப்பிடிப்பு வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. ராஜா கருப்பசாமி இயக்கியுள்ள இப்படத்தின் ரிஷிகாந்த் மற்றும் அனிஷ்மா அனில்குமார் ஆகியோர் முதன்மை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். ஆகஸ்ட் 21 உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக வெளியாகிறது. இதன் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது. இதில் தயாரிப்பாளர் ரவிசங்கர் பேசும்போது, அவர் நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இயக்குநர்களுக்கும் நன்றி. ராஜா கதை சொன்ன போதே உடனே எங்களுக்கு பிடித்து விட்டது. டூரிஸ்ட் ஃபேமிலி போல சின்ன பட்ஜெட்டில் வந்த நல்ல படங்கள் வெற்றி அடைந்துள்ளது. அதுபோல் இந்த படமும் நல்ல கதைகளை கொண்டிருக்கிறது. படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்றார். இயக்குனர் வெங்கடேஷ் பேசும்போது, இந்த படத்தை இயக்க புதுமுக இயக்குனருக்கு வாய்ப்பளித்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்துக்கு நன்றி. அங்காடி தெரு படத்திற்கு பின்பு நெகட்டிவ் கதாபாத்திரங்கள் தான் எனக்கு அதிகம் வந்தது. ஆனால் இது வித்தியாசமான கதாபாத்திரம். நடிகர் ரிஷிகாந்த் வளர்ந்து வரும் நடிகர் என்றாலும் இங்கே அவர் நடிப்பில் என்னை ஓவர்டேக் செய்து விடுவாரோ என்ற கவனத்தில் நடித்தேன். நிச்சயம் பெரிய நடிகராக அவர் வருவார். அவருக்கு என் வாழ்த்துக்கள் என்றார். நடிகர் சேத்தன் பேசும்போது, இந்த கதை சொல்லும்போதே குடும்பமாக அமர்ந்து கேட்டு சிரித்தோம். முதலில் என் மனைவியை தான் நடிக்க கேட்டார்கள். ஆனால் டேட் பிரச்சனை காரணமாக அவரால் நடிக்க முடியவில்லை. இது போன்ற புது அணியினருக்கு ஆதரவு கொடுக்கும் மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு நன்றி என்றார். பல பரத்சங்கர் பேசும்போது, படத்தின் இயக்குனர் ராஜா வெள்ளந்தியான மனிதர். ஆனால் படம் அதற்கு நேர்மாறாக சிறப்பாக வந்துள்ளது. படத்தில் அனைவரும் சிறப்பாக வேலை செய்துள்ளனர். தயாரிப்பு நிறுவனத்துக்கு நன்றி. ஆகஸ்ட் 21 திரையங்களை பார்த்துவிட்டு சொல்லுங்கள் என்றார். இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் பேசும்போது, படத்தின் கதாநாயகி ரிஷி எனக்கு 10 வருடங்களுக்கு மேலாக பழக்கம். கதாநாயகன் அவர் இந்த படத்தை அறிமுகமாவது மகிழ்ச்சி. படம் சிறப்பாக வந்துள்ளது. பார்த்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள் என்றார். நடிகை அனிஷ்மா பேசும்போது, இந்த படத்தில் எனக்கு தேர்வு செய்த இயக்குனர் தயாரிப்பு நிறுவனத்துக்கு நன்றி. இந்த படத்தில் முத்து செல்வி என்ற கதாபாத்திரம் நடித்திருக்கிறேன். பார்த்து சொல்லுங்கள் என்றார். இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் பேசும்போது, திறமையான நடிகர்களை தேர்வு செய்வதிலேயே படம் பாதி வெற்றி அடைந்துவிட்டது. இந்த படத்தின் மூலம் புது உலகத்தில் சென்று வந்திருக்கிறேன். படத்திற்கு உங்களுடைய ஆதரவு தேவை என்றார். இயக்குனர் பாரி பேசும்போது, என்னை போன்று பல கனவுகளோடு கிராமத்திலிருந்து சினிமாவுக்கு வரும் பலருக்கும் நம்பிக்கை அளிக்கும் படங்களில் ஒன்றாக இந்த படத்தை நான் பார்க்கிறேன். ஒரு கருத்தை நகைச்சுவாக சொன்னால் இன்னும் அதிக பேரை சென்றடையும் பல கருத்துக்களை இந்த படத்தில் சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறும் என்றார். இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் பேசும்போது, ஒரு கதாபாத்திரத்தை உள்வாங்கி சிறப்பாக நடிப்பவர் ரிஷி. இந்த படத்தை பார்க்கும்போது பாக்யராஜ் சாருடைய படம் பார்ப்பது போன்ற உணர்வு இருந்தது. எல்லோருமே சிறப்பாக நடித்துள்ள வாழ்த்துக்கள் என்றார். இயக்குனர் அயலான் ரவிக்குமார் பேசும்போது, எதை படமாக எடுக்கிறார்கள் என்பதில் தான் ஒரு இயக்குனரின் திறமை உள்ளது. அந்த வகையில் இந்த படத்தை இயக்குனர் சிறப்பாக எடுத்துள்ளார். நடிகர் ரிஷி ஹீரோவாக நடித்த இந்த படத்துக்கு ஹீரோவாக அடுத்த இடத்துக்கு வந்து விட்டார் என்பதை படம் பார்க்கும்போதே தெரிந்து கொள்ள முடிகிறது. வாழ்த்துக்கள் என்றார். இயக்குனர் ராஜா கருப்பசாமி பேசும்போது, ஒளிப்பதிவாளர் தினேஷ் புருஷோத்தமனால் தான் இந்த படம் இன்று உருவாகியுள்ளது. அவருக்கு மிக்க நன்றி. என் கதையின் ஆன்மாவை புரிந்து கொண்டு வாய்ப்பளித்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்துக்கு நன்றி. தூத்துக்குடியிலிருந்து சென்னை வந்து எனக்கு ஆதரவு கொடுத்த நண்பர்கள், குடும்பத்தினர், உடன் இருந்தவர்கள் என அனைவருக்குமே நன்றி. சின்ன பட்ஜெட் படங்கள் தான் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும். என்னுடைய அனுபவத்திலிருந்து உருவான கதை தான் இந்த படம். என் வாழ்க்கையின் அனைத்து பெண்களுக்கும் இந்த படத்தை சமர்ப்பிக்கிறேன். நிகழ்வுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி என்றார். நடிகர் ரிஷிகாந்த் பேசும்போது, பல படங்களில் என்னுடைய கதாபாத்திரங்களை கவனித்து பாராட்டிய ஊடகங்களுக்கு என்னுடைய முதல் நன்றி. அதேபோல் நான் கதாநாயகன் நடித்துள்ள இந்த படத்திற்கும் உங்கள் அனைவரது ஆதரவும் தேவை. முதராத்திரி படத்தின் கதை ஷார்ட் ஃபிலிமாக ராஜா கொண்டு வந்தார். அதன் பிறகு 6 வருடம் பயணம் செய்து இந்த படத்தை உருவாக்கியுள்ளோம். என்னை விட்டு கொடுக்காத இயக்குனருக்கும் கதை மீது நம்பிக்கை வைத்த தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி. நல்லதொரு படத்தில் நானும் ஒரு பார்த்து என்பதில் மகிழ்ச்சி. நிச்சயம் குடும்பமாக இந்த படத்தை ரசிப்பீர்கள். படக்குழு அனைவருக்கும் நன்றி. திரையரங்களில் படம் பாருங்கள். நன்றி, வணக்கம் என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.